எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான், அந்த ஒரு பகுதி கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விஜய், காவேரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அப்போல்லாம் என்னப்பா இருந்தது, கல்யாணம் பண்ண ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தது, அது கூட கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நாங்கள் ரிஜிஸ்டர் அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படி காவேரி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா ஒரு ஆதாரம் கூட இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி, அப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா என்னவோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எதையுமே பண்ணலைன்னு சொல்லு அப்படின்னு கங்காவும் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லை, நாம் இப்போ கோர்ட்டு கேஸ் எல்லாமே போனாங்கன்னா நம்ம பக்கம் இருக்க நியாயத்தை கேட்பாங்க, கல்யாணம் ஆனதுக்கு என்ன சாட்சின்னு கேட்பாங்க, ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இப்போ என்னப்பா பண்ணுறது, அவள் என்னடானா அவள் கையில் ரிஜிஸ்டர் பண்ண அந்த பேப்பர் எல்லாத்தையும் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அங்கேருந்து பாட்டி வராங்க, வந்து 2 பேர்கிட்டையுமே பேசுகிறாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட கிருஷ்ணா கிட்ட 2 பேர்கிட்டையுமே பேசுகிறாங்க. பேசும்போது, இங்கே பாருங்கம்மா, என் பையன் ஏதோ இறந்துட்டான், ஆனால் நீங்களும் கஷ்டம் தான் படுறீங்க, நீங்கள் 2 பேரும் எனக்கு முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை காவேரி விஜய் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கும் போது அப்படியே கேட்குறாங்க. பார்த்தீங்களா இந்த பாட்டி என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்கள், எப்படி பாருங்கள் பேரன் பேத்தின்னு போய் பேசிகிட்டு இருக்கு, எங்கள் அம்மா மேலே பார்த்தா எவ்வளோ மனசு கஷ்டப்படும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அந்த பாட்டி ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு போகிறாங்க. ஏய் காவேரி, அதெல்லாம் எதுவுமே பண்ணிகிட்டு இருக்காது, அமைதியாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாரு விஜய். எல்லாருமே சேர்ந்து டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு சொத்து வேணும், கண்டிப்பாக வேணும், போலீஸை வர சொல்லுங்கள், நாங்களும் எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எல்லாமே தரீங்க? ஆமாம், நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்கோம், எல்லாமே என்கிட்ட இருக்குது, எனக்கு கண்டிப்பாக சொத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அங்கேருந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கேருந்து வராங்க, அப்படியே காஃபி போட்டுகிட்டே இருக்காங்க. ஏய் கிச்சனில் நீ காஃபி போட்டுட்ருக்க, திருட்டுத்தனமாக குடிக்கிற, உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சாரதா திட்டுறாங்க. அப்படியே அவங்க பார்க்குறாங்க கிருஷ்ணாவோட அம்மா. இங்கே பாருங்கக்கா, உங்களுக்கும் காஃபி போட்டோமா, வாயை மூடு, வெக்கமா இல்லை, அசிங்கமாக இல்லை, இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு போயிட்டு எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து நீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான்க்கா, நான் பிச்சை எடுத்து சாப்பிட்லாம் தான், ஆனால் என்னை நம்பி 2 பசங்க இருக்குது, நான் மட்டும் தனியாக இருந்தால் கண்டிப்பாக நான் பிச்சை எடுத்தே சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராங்க. அங்கேருந்து கங்கா வராங்க, அப்படியே மேலே ஏறுறாங்க, தடிக்கி அப்படியே விழற மாதிரி போகிறாங்க. ஓடி போயிட்டு அவங்க சித்தி அப்படியே பிடிக்கிறாங்க. என்னம்மா 6 மாதம் ஆகுது, வயிற்றில் குழந்தைய வச்சுருக்க, நீங்கள் எங்கேயாவது விழுந்தால் என்ன ஆகுது, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடமா அப்படின்னு அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. சாரதா சமையல் ரூம்லேருந்து வராங்க, இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. என்னம்மா இவங்க இப்படி பண்ணிட்டு போகிறாங்க? ஆமாடி, எனக்கும் கஷ்டமாக இருக்குது, சமையல் ரூமில் நானும் போய் எங்கேயாவது பிச்சை எடுன்னு திட்டிட்டேன், அவங்க அமைதியாக போயிட்டாங்க, இப்போ பாரு நீ கீழே விழுந்தால் தாங்கி பிடிச்சிட்டு போகிறாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் சொத்து கேட்குறாங்களேடி, அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, ஆனால் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. என்னடி நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, வேறு எப்படிமா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறாரு. நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வரோம், அதே மாதிரி போலீஸை கூட்டிகிட்டு வராங்க, கூட்டிகிட்டு எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா ரிஜிஸ்டர் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான், அவங்கக்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு. அவங்க சொல்கிறது எல்லாமே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக வேணும், ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே செல்லும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவனா போய் போலீஸை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சாரதா அப்படியே கோவமாக கத்துறாங்க.